ஆஸ்பிரன்ஸ் டேட் இன்னைக்கு 29 ஜூன் 2021. இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் அக்னி பி மிசைலை பற்றி. இதை டிஆர்டிஓ ஒடிசாவில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்னி பி மிசைல் அப்படின்றது என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். இது வந்து ஒரு நியூக்ளியர் கேப்பபிள் பேலிஸ்டிக் மிசைல், அதாவது நியூக்ளியரை வச்சு அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு மிசைல் இது. அண்ட் எங்கேருந்து இதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐலாண்ட் ஒடிசாவில் இருக்குது. பாலசோர் அப்படின்ற கோஸ்டல் ரீஜனில் ஒடிசாவில் இருக்குது. ஸோ இதை டிஆர்டிஓ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க இந்த மிசைலை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் இதை டிசைனும் பண்ணியிருக்காங்க. அண்ட் அக்னி பி மிசைலோட ஹைலைட்ஸ்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அக்னி கிளாஸோட அட்வான்ஸ்டு வேர்ஷன் தான் அக்னி பி, அதாவது அக்னி ப்ரைம். இதோட ரேஞ்ச் அரவுண்ட் 1000லேருந்து 2000 கிலோமீட்டர் இருக்கும். அண்ட் இதை வந்து ரெயிலேருந்தும் ரோட்லேருந்தும் லான்ச் பண்ண முடியும். இதை வந்து ஒரு லாங்கர் பீரியட் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அண்ட் ஆல்சோ இதை எங்கே வேணுமோ எங்கே தேவைக்கு ஏற்ற மாதிரி டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். இதோட வெயிட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்னி 3 மிசைலை விட பாதி தான் வெயிட் இருக்கும். ஸோ வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் வந்து ரேஞ்சை என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அக்யூரேசியை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எந்த டார்கெட்டை நம்ம அடிக்க பார்க்குறோமோ அந்த டார்கெட்டோட அக்யூரேசி வந்து ரொம்ப ப்ரிசைஸாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இண்டோ பெசிஃபிக் ரீஜனில் நமக்கு எந்த த்ரெட் வந்தாலும் அக்னி பி மிசைலை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இது பேசிக்காக இந்தியாவோட டிட்டரன்ஸ் கேப்பபிலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. டிட்டரன்ஸ் அப்படின்னா எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கண்ட்ரி நம்மளை அட்டாக் பண்ணாங்கன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம அதுக்கு ரெடியாக இருந்தேன் அதுக்கு திருப்பி அட்டாக் பண்ணுறதை தான் டிட்டரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அக்னி பி மிசைல் வந்து டிஆர்டிஓவோட இன்டெகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம்க்கு கீழே கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு மிசைல். இது 1983 அப்துல் கலாமால் டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இன்டெகிரேட்டட் கைடட் மிசைலுக்கு கீழே மொத்தம் 5 மிசைல்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பிருத்வி, இன்னொன்று அக்னி, இன்னொன்று திரிசூல், ஆகாஷ் அண்ட் நாக். ஸோ இந்த 5 மிசைலுமே இன்டெகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்க்கு கீழே வரும். அண்ட் அக்னி 1 எப்போ ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1989 டிசைன் பண்ணி ஆர்மியில் யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அக்னி 1ஓட ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 700 to 900 கிலோமீட்டர். ஸோ இந்த ரேஞ்சை வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ அக்னி பி மிசைலில். அடுத்த ஆர்டிக்கல் மைக்கார்மயோசிஸ் பற்றி. மைக்கார்மயோசிஸ் அப்படின்றது வந்து ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இது எதால் க்ரியேட் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்கஸால். அந்த ஃபங்கஸ் பேர் மியூகார் மைசெட்ஸ். இது சாதாரண என்விரான்மெண்ட்டில் எல்லா இடத்துலையுமே இருக்கும். எங்கே ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கோ இல்லை ரெயின்ஃபால் அதிகமாக இருக்கோ அந்த மாதிரியான ஏரியாஸில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஹெல்தியான பீப்புள்ஸ் இதால் அஃபெக்ட் பண்ணப்பட மாட்டாங்க. யாருக்கெல்லாம் இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கோ, யாருக்காவது இப்போ ரீசெண்டாக ஃபீவர் வந்திருக்கு, உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த மைக்கார்மயோசிஸ் அட்டாக் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் அண்ட் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு உங்களோட இம்யூன் சிஸ்டமை சப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ட்ரக்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மைக்கார்மயோசிஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இதோட டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைனோசெரிப்ரல், அதாவது சைனஸ் அண்ட் பிரெயின் அட்டாக் பண்ணும், இல்லைனா பல்மினரி லங்ஸ் அட்டாக் பண்ணும், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அண்ட் ஸ்கின்ல வரலாம், இல்லைனா டிசிமினேட்டட் மைக்கார்மயோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட டிரான்ஸ்மிஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ஸ்போர்ஸ் வந்து ஏர் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அண்ட் பீப்புள் டு பீப்புளும் இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், பீப்புள் டு அனிமலும் இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதோட சிம்டம்ஸ் எல்லாமே வந்து ஃபீவர், ஹெட்டேக், காஃப் அண்ட் மென்டல் டிப்ரெஸ், ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தான். அண்ட் ஆல்சோ ரொம்ப சிவியரான பெயின் இருக்கும். அண்ட் இதை ப்ரிவெண்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டஸ்டான ஏரியாஸை அவாய்ட் பண்ணுறது அண்ட் ஆல்சோ ரொம்ப ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கிற இடத்துல நம்ம வந்து ரொம்ப நேரம் இருக்காதது. ஸோ இது வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அண்ட் இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து ஆன்டிஃபங்கல் மெடிசன்ஸாக யூஸ் பண்ணுறாங்க அண்ட் சர்ஜரியும். ஸோ இது வந்து ஒரு சிவியரான ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஸோ மைக்கார்மயோசிஸ் ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கணும். அடுத்த ஆர்டிக்கல் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா பற்றி. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா யூனியன் கவர்மெண்ட்டோட ஒரு பார்ட். ஸோ கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேகே வேணுகோபால் அவர் தான் இப்போ வந்து அட்டார்னி ஜெனரல். அவரோட பீரியடை வந்து 1 year எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து 15th அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேவால்ட். அண்ட் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா யூனியன் எக்ஸிக்யூட்டிவோட ஒரு பார்ட். இவர் தான் ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் இன் த கண்ட்ரி.
அண்ட் ஆர்டிகல் 76 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவோட அப்பாயின்மெண்ட் அண்ட் இவரோட ப்ரொசீஜர் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணும். ஸோ ஆர்டிகல் 76 அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை வந்து டிஃபைன் பண்ணுது. ஸோ பேசிக்கலி அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இவரை யார் அப்பாயிண்ட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவார். அண்ட் ஆல்சோ இவரோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜாக இருக்கிற எலிஜிபிலிட்டி இருக்கிற எல்லாரையுமே வந்து அட்டர்னி ஜெனரலாக அப்பாயிண்ட் பண்ண முடியும். பேசிக்காக இதை வந்து கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரபுளாக எந்த ஒரு பர்சன் இருக்காங்க, இவங்களுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜாக இருக்கிறதுக்கு எல்லா எபிலிட்டியும் இருக்குது அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணி பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவார். அண்ட் அவர் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அண்ட் ஹைகோர்ட்டோட ஜட்ஜாக 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கணும். இல்லைனா அட்வொகேட்டாக ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கணும். இல்லைனா ஒரு எமினன்ட் ஜூரிஸ்ட், அதாவது ஒரு ஸ்பெஷலான ஒரு ஜட்ஜாக ஜுடிஷியரியில் ஒரு ஸ்பெஷலான ஒரு கேரக்டரோடு இருக்கிறவர் அப்படின்னு பிரசிடென்ட் நினச்சாருன்னா அவரையும் அட்டர்னி ஜெனரலாக அப்பாயிண்ட் பண்ணலாம். அண்ட் இவரோட டேர்ம் வந்து ஃபிக்ஸ்டெல்லாம் கிடையாது. எவ்வளோ நாள் கவர்மெண்ட் இருக்கோ அவ்வளோ நாள் இவங்க வந்து இருக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இவங்க ரிசைன் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஸோ எந்த கிரவுண்ட்ஸில் இவங்களை ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்றத கான்ஸ்டிடியூஷன் மென்ஷன் பண்ணல. அண்ட் இவங்க வந்து பிரசிடெண்ட்டோட ப்ளெஷரில் தான் இவங்க ஆஃபீஸை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட டியூட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட்டில் ஏதாவது ஒரு லீகல் மேட்டர்ஸில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சுன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுற ஒரு லாயர் மாதிரி தான் இவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ எந்த லீகல் மேட்டர் பிரசிடெண்ட்டால் ரெஃபர் பண்ணப்பட்டாலும் ஃபஸ்ட்டு லீகல் அட்வைஸ் கொடுக்குற ஒரு பாயிண்ட்டாக வந்து அட்டர்னி ஜெனரல் இருப்பார். அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுவார் ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட்டில். அண்ட் ஆல்சோ ஆர்டிகல் 143 பிரசிடென்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் கொடுப்பாரு. லைக் எனக்கு இந்த விஷயம் புரியலை, இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு பிரசிடென்ட் கேட்பாரு. இது எந்த ஆர்டிக்கல் மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 143. ஸோ இந்த அப்ளிகேஷனை போடுற ஒரு பாயிண்ட்டாக வந்து அட்டர்னி ஜெனரல் இருப்பார். அண்ட் ஆல்சோ இந்த கான்ஸ்டிடியூஷன் கொடுக்குற எல்லா ஃபங்க்ஷனையும் பர்ஃபார்ம் பண்ணுறதும் அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா தான். இவரோட ரைட்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் நடக்கிற எல்லா செஷன்லேயுமே அட்டர்னி ஜெனரல் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் ஆனால் ஓட் போடுற ரைட்ஸ் அவருக்கு கிடையாது. அண்ட் பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் என்ஜாய் பண்ணுற எல்லா ப்ரிவிலேஜஸுமே அட்டர்னி ஜெனரலுக்கு இருக்கும். அண்ட் ஆல்சோ இவர் வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் கிடையாது. இவர் வந்து ஒரு ப்ரைவேட்டாக லீகல் ப்ராக்டிஸும் அவர் பண்ணலாம். பட் ஆஸ் லாங் அஸ் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக யாருக்குமே இவர் போய் வக்கீலாக ஆஜராக முடியாது. அண்ட் இவருக்கு எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க அப்படின்றத பிரசிடென்ட் டிசைட் பண்ணுவார். அண்ட் இவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அண்ட் அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்றவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் இந்த ரெண்டு பாடிஸும் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் கிடையாது. அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட். அண்ட் ஸ்டேட்ஸில் இதுக்கு இதே மாதிரி ஒரு பாடி, இது வந்து யூனியன் கவர்மெண்ட்டோட ஒரு பார்ட். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்வொகேட் ஜெனரலாக இருப்பாங்க. அந்த அட்வொகேட் ஜெனரல் எந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 165 அட்டர்னி ஜெனரலை பற்றி ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் அட்டர்னி ஜெனரல் யூனியன் கவர்மெண்ட். அடுத்த ஆர்டிக்கல் ஃபுகுகா கிராண்ட் ப்ரைஸை பற்றி. இந்த ப்ரைஸை பி சாய்நாத் அப்படின்ற இந்தியனுக்கு இந்த வருஷம் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ஃபுகுகா கிராண்ட் ப்ரைஸ் அப்படின்றத வந்து ஜப்பானில் ஃபுகுகா சிட்டி ஃபவுண்டேஷன் வந்து கொடுக்குறாங்க, வருஷம் கொடுக்குறாங்க. இது ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஷியன் கல்ச்சரை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக அண்ட் அதை பற்றின அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக யாரெல்லாம் எஃபோர்ட் போடுறாங்களோ அந்த எஃபோர்ட்ஸை அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக ஃபுகுகா கிராண்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அண்ட் இதை வந்து ஒரு தடவை 2016 ஏஆர் ரஹ்மானுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வருஷமும் ஒரு இந்தியனுக்கு கொடுத்துருக்காங்க. அவர் பேர் பி சாய்நாத். ஸோ இது வந்து ஃபுகுகா சிட்டி இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷன் வருஷம் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இது வந்து மொத்தம் 3 கேட்டகரிஸில் கொடுக்கப்படுது. ஃபஸ்ட் கேட்டகரி கிராண்ட் ப்ரைஸ், அண்ட் செகண்ட் கேட்டகரி அகாடமிக் ப்ரைஸ், அண்ட் தேர்ட் கேட்டகரி ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் ப்ரைஸ். ஸோ இன்றைக்கி ஆர்டிகல்ஸ் இவ்வளோ தான். நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.